தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனர் மற்றும் ஆகச்சிறந்த எழுத்தாளருமான பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மறைவானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களையும் தமிழ் சினிமா ரசிகர்களையும் தாங்க முடியாத சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. 90ஸ்ல கொடிகட்டி பறந்த இயக்குனர்கள்ல நம்பர் 1 இருந்தவர் தான் பாக்யராஜ். குறிப்பா இவருடைய கதை மற்றும் திரைக்கதைக்கு மட்டுமே தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் அவர்கள் சினிமாவில் பண்ணாத விஷயமே ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ஒரு நல்ல இயக்குனரா மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகரா பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் நேற்று முன்தினம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால காலமாயிட்டாரு. இவரோட இழப்பை தாங்க முடியாம இன்னுமே பல பேர் மன உளைச்சல இருந்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் தொடர்ந்து இவரை பத்தின பல விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ பாக்யராஜ் அவர்களோட வீட்டுல கிட்டத்தட்ட பல வருஷம் பணிப்பெண்ணா வேலை பார்த்த ஒருத்தவங்க பாக்யராஜ் அவர்களை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு சில முக்கியமான குணங்களை பத்தி முதல் முறையா இப்போ சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பாக்யராஜ் அவர்கள் ஒரு சினிமாக்காரன்ற மாதிரி எங்க கிட்ட ஒரு நாள் கூட நடந்துகிட்டதே கிடையாது. அவரோட வீட்டில் வேலை பார்க்குற எங்க எல்லாரையுமே அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் பார்ப்பாரு. அவர்கிட்ட நாங்க இவ்வளோ வருஷத்துல ஒரு தடவை கூட அவர் எங்க கிட்ட திமிரா நடந்து நாங்க பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவரு நல்லவரே இல்லை. அதுக்கும் மேல எங்க எல்லாருக்குமே அவர் ஒரு கடவுள் மாதிரி தான் இருந்தாரு. எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை உடனே கேட்டு சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையவே அவர் பார்ப்பாரு. அவரோட இழப்ப எங்க யாராலையுமே ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரை மாதிரி ஒருத்தரை இனி எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்கவே மாட்டோம். இப்படிப்பட்ட மனுஷனை ஏன் தான் கடவுள் இவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லி கண்கலங்கி அழுதுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பாக்யராஜ் அவர்களை பத்தின இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத இந்த விஷயங்களை கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.